ஆமென். இந்த காலை வேளையிலும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் இருப்பதும், தேவனை நமஸ்கரிப்பதும், தேவனை நோக்கி பார்ப்பது, தேவனுடைய சத்தியங்களை நீங்கள் அறிவது, அந்த தேவ வசனத்துக்குள்ள சத்தியங்களுக்குள்ளாக நீங்கள் வாழ்வது போன்ற காரியங்கள் மிகவும் சந்தோஷத்துக்குரியதானது, மிகவும் எங்களுதான மகிழ்ச்சி தரக்கூடியதான காரியமாக இருக்கிறது. நான் வசனத்தினூடாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த வேளையில் கூட 23வது சங்கீதத்திலே இப்படியாக தாவீது ராஜா சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எப்படியாக அவருதான வார்த்தையை அந்த இடத்திலே 6வது வசனத்திலே அவர் சொல்லக்கூடியது என்றால், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாகி நிலைத்திருப்பேன். அவர் இந்த இடத்திலே சொல்லக்கூடியதாக இருக்கிறது, ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், நான் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். அது என்னை விட்டு பிரிவதில்லை. கர்த்தர் தருகின்ற நன்மையும் கர்த்தர் என்மேல் வைக்கின்ற கிருபையும் அது ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. ஆகவே நீடித்த நாட்களாக நான் அவருடைய ஸ்தானத்திலே அவருடைய வீட்டிலே நான் தங்கி இருப்பேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை காணுகின்றோம். ஆகவே என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட கர்த்தருடையதான அந்த கிருபையானது மிகவும் பலமானது, மிகவும் அது பலமானது. அது மட்டுமல்ல, அந்த கிருபையானது எங்களுக்குடைய வாழ்க்கையிலே அதிகமானதான நன்மைக்கு ஏதுவான காரியங்களை, அதிகமானதான ஆசீர்வாதத்துக்குரியதான காரியங்களை வருவிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் இன்றைய நாளிலும் கூட கர்த்தருடையதான இந்த கிருபையை நான் நினைவு கூற நான் விரும்புகிறேன். ஏனென்றால் என் அன்பானவர்களே, நான் இன்றைய நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதான பாதைகள், நான் நடந்து வந்ததான பாதைகளை திரும்பி பார்க்கின்ற வேளையிலே, என்னுடைய வாழ்க்கையின் நிலைமைகளை பார்க்கின்ற வேளையிலே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதானதான நான் கலந்து வந்ததான பாதைகளை திரும்பி பார்க்கின்ற வேளையிலே கர்த்தருடையதான கிருபை எவ்வளவு பெரிதானது என்பதை நான் உணர்கின்றேன். தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தருடையதான நன்மையும் கிருபையும் என்னை தொடராவிட்டால் என்னுடைய பயணம் என்றோ முடிந்திருக்கும். என் அன்பானவர்களே, ஆகவே இன்றைய நாளிலும் கூட நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது, இந்த கர்த்தருடையதான இந்த கிருபையானது வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலே சொல்லப்படுகிறது, ஒரு சிலருக்கு மட்டும் கர்த்தருடையதான கிருபை அவர் கட்டளையிட்டார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்கள் ஆதியாகமம் புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடையதான கிருபை கிடைத்தது என்று சொல்லி, கண்களிலே கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்று நாங்கள் காணுகின்றோம். 24வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு அந்த கிருபை கிடைத்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். 39வது அதிகாரம் 21வது வசனத்திலே யோசேப்புக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்று வாசிக்கின்றோம். அதே போல ஆதியாகமம் 43வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நாங்கள் வாசிக்கக்கூடிய இருக்கிறது, பெஞ்சமீனுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்று. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே ஒரு சிலருக்கு மட்டும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டதை நாங்கள் காணுகின்றோம், கிருபை வழங்கப்பட்டது. ஆனால் என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் இப்பொழுது இருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்திலே. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே எங்களுடைய நிலைமை என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக எங்களுக்கு வேதம் சொல்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம்
5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். என் அன்பானவர்களே, அக்கிரமத்தினால் மரித்து போய் இருந்த எங்களை அவர் உயிர்ப்பித்தார். நாங்கள் அவருடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய கரங்களை தட்டித்தவர்கள் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்திலே இருக்கிறதான எங்கள் எல்லோருக்கும் கர்த்தருடைய கிருபை கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபை கிடைத்ததினால்தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த கூடாரத்துக்குள்ளே இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை கிடைத்தபடியினாலே. என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேசவிருப்பது என் வாழ்க்கையின் அனுபவங்களும் சில வேதத்திலே இருக்கிறதான ஊழியக்காரர்களுடையதான அனுபவங்களையும் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். இந்த கிருபையானது எங்களை ரட்சித்தது மட்டுமல்ல, அது எங்களை தொடர்ந்து வருகின்றதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அதிகமானவர் சொல்வார்கள், நிழல் போல காரியங்கள் எங்களை தொடர்ந்து வரும் என்று சொல்லி. நான் அந்த வார்த்தையை அதிகமாக விரும்புவதில்லை. ஏனென்றால் நிழல் வர முடியும் ஒளி இருக்கின்ற வரையில் தான், இருட்டிலே நிழல் வருவதில்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையோ இருட்டிலும் ஒளியிலும் எல்லா வேளையிலும் எங்களை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எங்களை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. என் அன்பான தேவப்பிள்ளையே, நான் 3 பேரை உங்களுக்கு இந்த நாளில் காட்டித்தர விரும்புகிறேன். அவர்கள் இந்த கிருபையை எப்படி அனுபவித்தார்கள் என்பதை நீங்கள் இந்த நாளில் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து வாசிப்போம். இந்த வேளையில் 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. இங்கே பவுல் அடிகளார் தன்னை பற்றி சொல்லுகிற வேளையிலே இவர் ரட்சிக்கப்பட்டவர். ரட்சிக்கப்பட்டது அவரும் கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டார். அவருக்கு கிருபை இல்லாமல் அவர் ரட்சிக்கப்படவில்லை. அவரே தான் எழுதுகின்றார், நாங்கள் எல்லோரும் கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம் என்று. இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அவருடையதான உடலிலே ஏதோ ஒரு காரியம் சரீரத்திலே ரோகமாயிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வேதனைக்குரிய காரியம் அவருடைய உடலில் இருந்ததை நாங்கள் காணுகின்றோம். என் அன்பானவரே, அவருடைய சரீரத்திலே இருந்ததான அவர் முள் என்று சொல்லுகின்றார். இந்த முள்ளானது எனக்கு வேதனை கொடுக்கிறதா இருந்தது. இதற்காக நான் பல முறை ஜெபித்தேன், 3 முறை ஜெபித்தேன். அதற்கு தேவன் கொடுத்த பதில் என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகின்றார், இங்கே பாருங்கள் 8வது வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய இருக்கிறது, என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆகவே அவர் ஒரு முறை அல்ல, தன்னுடைய பிரச்சனையை, தன் சரீரத்தில் இருக்கிற வேதனையை நீக்கும்படியாக அவர் ஜெபித்ததை காண்கின்றோம். என் அன்பானவர்களே, அந்த வேளையிலே கர்த்தர் கொடுத்த பதில் என்ன? கர்த்தர் கொடுத்த பதில் தான் எப்படி ஆயிருக்கிறது? என் கிருபை உனக்கு போதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அதிகமான வேளைகளிலே
யாராவது நோய்வாய்ப்பட்டால் நாங்கள் சொல்லுகிற காரியம்தான், இவன் ஒரு பாவி, அவன் ஒரு பாவம் செய்து விட்டான், துக்கத்துக்களே காரியத்தை செய்து விட்டான், தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கின்றான். ஆனபடியினால்தான் அவருக்கு இந்த ரோகம் ஏற்பட்டிருக்கிறது, நோய் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் சொல்வது வழக்கம். இது கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறதான மரப்பாங்கு அப்படியாக இருக்கிறது. என் அன்பானவர்களே, பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் 3 முறை ஜெபித்தேன், அதற்கு தேவன் தந்த பதில்தான், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, என்னுடைய வல்லமை அல்ல, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். என் அன்பானவர்களே, எனது வல்லமையினால் அல்ல நாங்கள் செயற்பட வேண்டியிருக்கிறது. எனது வல்லமை இல்லாது போகிற வேளையில் தான் கிறிஸ்துவின் வல்லமை எங்களுடைய சரீரத்திலே செயற்படக்கூடிய இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையில் செயற்படக்கூடிய இருக்கிறது. ஆகவே இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்திலே பலவீனம் இருப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்? அப்பொழுது கர்த்தருடைய வல்லமையும் கிருபையும் என்னுடைய சரீரத்திலே இன்னும் தங்கி இருக்கக்கூடிய இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, நான் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக, நான் நன்றாக ஞாபகம் இருக்கிறது, சபையில் இருந்த காலத்திலே, என்று நான் இதை சொல்வது, இதற்கு 18, 20, 15 வருடங்களுக்கு வயதிலே உள்ளவர்கள் கூடி இருக்கிறீர்கள், 30 வயது வராதவர்கள் இருக்கிறீர்கள். ஆக என்னுடைய வாழ்க்கையை பற்றி சில பேர் அறிந்திராதவர்கள் எத்தனை பேர் இருக்கலாம், சில பேர் அறிந்தவர்களும் இருக்கலாம். நான் சபையில் ஊழியர் செய்த காலகட்டத்தில் எனக்கு சிக்கன் ஃபாக்ஸ், கொப்பளிப்பான் என்று சொல்வார்கள் தமிழிலே, இங்கால சொல்ல விளங்கப்படுத்தணும்னு சொன்னால் தெய்யங்கேலேன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். சிக்கன் ஃபாக்ஸ் எனக்கு நோய் ஏற்பட்டது. இப்பொழுது நான் ஒரு அறையிலே இருக்கின்றேன், சபையிலே. நோய் ஏற்பட்டு நாளுக்கு நாளாக சரீரம் முழுவதும் கொப்பளங்கள் நிறைந்தது. முகத்தை பார்க்க முடியாத அளவிற்கு கொப்பளங்கள் நிறைந்தது. கொப்பளங்கள் எவ்வளவு தூரம் அதிகரித்தது என்றால், வயிற்றுக்கு உள்ளாக கொப்பளங்கள் வந்து வாயிலிருந்து எச்சில் வருகின்ற வேளையிலே எச்சிலோடு சேர்ந்து ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு, என்னதான வாயினால் ரத்தம் வருகின்ற அளவிற்கு கொப்பளங்கள் அதிகரித்தது. இந்த கொப்பளங்கள் அதிகரித்த வேளையில் அந்த நாட்களில் எங்களதான போதகர் சபையில் இருக்கவில்லை, அவர் வெளிநாடு சென்றிருந்தார். வெளிநாடு சென்றிருக்கிற வேளையில் சபையிலே இருந்ததான மூப்பர்கள் அவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் சபையை. அவர்கள் தீர்மானித்தார்கள் என்னை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவோம் என்று. ஆகவே எங்களுக்கு எல்லோருக்கும் அந்த நாட்களில் தெரிந்ததான ஹாஸ்பிட்டல் தான், ஆஸ்பத்திரி தான். பொக்காவலையில் பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் இருக்கிறதான அந்த ஆஸ்பத்திரி. என்னை அனுப்புவோம் என்று சொல்லி ஒருவரை கொண்டு வந்து வாகனத்தை வைத்து என்னை கொண்டு சென்றார்கள். கொண்டு சென்று அங்கே டாக்டருக்கு காட்டியதன் முன்பாக டாக்டர் சொல்லக்கூடிய காரியம்தான்,
இவரை இங்கே அனுமதிக்க முடியாது, இவரை கொண்டு சென்று விடுங்கள் என்று. பின்பு என்னோடு வந்ததான ஊழியக்காரர்கள் எதற்காக என்று கேட்கிற வேளையிலே இவர் உயிரோடு தப்பதற்கான சந்தர்ப்பம் இனி இல்லை, இவர் வாழக்கூடியதான சந்தர்ப்பம் இனி இல்லை, இவருக்கு இந்த நோய் அதிகமாக அதிகரித்து விட்டது, உடல் முழுவதும் உள்ளார்ந்தமாக பல பாகங்களிலும் பரவிவிட்டது, அதனாலே இவரை இங்கே வைத்திருக்க முடியாது, நீங்கள் எடுத்து செல்வதுதான் நல்லதுன்னு சொன்னார்கள். அவர்கள் என்னை கொண்டு வந்து மீண்டும் அந்த அறையிலே போட்டார்கள். என் நண்பர்களே, தன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் மரிக்காது இருப்பது, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை அன்று இல்லை என்றால் இன்று நான் உங்கள் முன்பாக இல்லை. என்னுடைய பல ரோகங்கள், என் சரீரத்தை தாக்கிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக ரோகங்கள் என் சரீரத்தை தாக்கிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அண்மை காலங்களிலே இடுப்பு வலி ரோகத்தினால், நோயினாலே நான் தாக்கப்பட்டதினாலே நான் வைத்தியசாலையிலும் நான் தங்கக்கூடிய இருந்தது. 1 மாதமும் 6 நாட்களும் நான் அங்கே தங்கினேன். என் நண்பர்களே, அங்கு நான் வைத்தியசாலைக்கு செல்கின்ற வேளையில் முன்பாக என்னை சோதித்ததான வைத்தியர்கள் சொல்லக்கூடிய இருந்தது, முன்பு உனக்கு 2 வருடங்களுக்கு பின்பு உன்னால் நடக்கக்கூட உன்னால் முடியாத நிலைமை ஏற்பாடு பண்ற, நீ எழுந்து நடக்க முடியாத நிலைமைக்கு நீ தள்ளப்படுவாய் என்று. ஆனால் என் அன்பானவர்களே, அவர்கள் சொல்லி இப்பொழுது 4 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. என் அன்பான தேவப்பிள்ளையே, என் சரீரத்தில் பலவீனம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, பலவீனம் இருக்கிறது. ஆனால் இந்த பலவீனத்திலும் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிறதுனாலே நான் உங்கள் முன்பாக இருக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவப்பிள்ளைகளே, நாங்கள் நினைக்கின்றோம் எங்கள் வாழ்க்கையிலே அதிகமான வேளைகளிலே வருகின்றதான துன்பங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்துவிட்ட பாவங்கள் என்று, அதனால் தான் இவர்களுக்கு ஏற்படுகிறது என்று. இல்லை அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே சகோதரன் தங்கராஜா அவருடைய மனைவியின் நிமித்தமாக என்ன சொல்லிட்டிருந்தார், ஒரு உபவாசத்தை கூட்டி நாங்கள் ஜெபிப்போம் என்று. அவருடையதான கண்களிலே வருத்தம். இந்த கண்களிலே வருத்தத்தின் நிமித்தமாக நாங்கள் உபவாச கூட்டத்தை நாங்கள் நடத்தி ஜெபித்தோம். என் அன்பானவர்களே, நான் காணக்கூடிய இருந்தது அந்த இடத்துல யோவான் புத்தகத்திலே சொல்லப்படுதான பிறப்பில் இருந்து குருடான ஒரு மனிதன் இருந்தார் என்று வேதத்திலே காணுகின்றோம். அந்த பகுதியை தான் அன்றைய நாளில் பிரசங்கித்தேன். அந்த மனிதன் பிறப்பில் இருந்து குருடாக இருப்பதற்கு காரணம், சீசர்கள் கேட்கிறார்கள், இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா, இவன் பிறப்பில் இருந்து குருடாக இருப்பதற்கு காரணம். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பதில்தான், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கர்த்தருடைய தேவனுடைய கிரியை விளங்கும்படியாக இவன் குருடனாக இருக்கிறான். என் அன்பானவர்களே, நான் ஜெபித்த காரணம்தான் கண்களிலே வருத்தம் வந்தது. இந்த Glory of சபை சர்ச், Glory of God சர்ச்சிலே இருக்கிற எல்லோரிலும் சகோதரி விஜயராணி பாவி என்பதனால் அல்ல அவர்கள் கண்களிலே வருத்தம் வந்தது. கர்த்தருடைய கிருபை அவர் வாழ்க்கையில் விளங்கும்படியாக ஆண்டவரின் கிரியை செய்ய வேண்டும் என்று.
நான் ஜெபிக்கிற வேளையில் சென்ற புதன்கிழமை சோதரன் தங்கராஜா எனக்கு இரவு 10:30 மணி இருக்கும் அவர் கோல் பண்ணி சொன்னார், தன்னுடைய மனைவியும் மகளும் டாக்டரை சந்திக்க சென்றிருந்தார்கள். சென்றிருக்கிற வேளையில் டாக்டர் சொல்லக்கூடிய இருந்தது, நீண்ட நாட்களாக அதிக காலங்களாக இருந்ததான கண்களுக்குள்ளே இருந்ததான புண் இப்பொழுது சுகமாகி கொண்டு வருகிறது என்று அவர்கள் டாக்டர் சொல்லக்கூடிய இருந்தது. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய கிருபை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. எங்கள் பலஹீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. நாங்கள் எங்களுடைய திறமையினால் செய்கிற வேளையிலே மாம்சத்திலே நாங்கள் செய்கின்றோம், மாம்சத்திலே வாழ்கின்றோம், மாம்சத்திலே நடக்கின்றோம், எங்கள் சொந்த முயற்சியினால் நடக்கின்றோம். ஆனால் அவருடைய கிருபை எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அடிகளார் ஆறுபடினால் தான் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்த பவுல் அடிகளார், இவ்வளவு வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டுதான வெளிப்படுத்தலை கொண்டுதான பவுல் அடிகளார் 3 முறை தன் சரீரத்தின் விலையினத்துக்காக ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் கொடுக்கின்றார் பதில் எப்படியாக, என் கிருபை உனக்கு போதும், உன் விலையினத்திலே என் கிருபை உனக்கு விளங்கும், பலன் விளங்கும். என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் அந்த கிருபையை உணர்ந்து கொண்டவர்களாக, அந்த கிருபையை மதிக்கத்தக்கவர்களாக, அந்த கிருபையை அறியக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். என் அன்பான சகோதரா சகோதரியே, நாங்கள் விலகிக் கொள்ளுவோம். நாங்கள் அதிகமான வேலைகளிலே வியர்வை சிந்துகிறோம். எதற்காக? எங்களுடைய முயற்சியிலே நாங்கள் வியர்வை சிந்துகிறோம். ஏதோ ஒரு காரியத்தை நல்லதாக செய்யப்படியாக, நல்லதாய் வாழப்படியாக, நல்லதாய் தொழில் செய்யப்படியாக வியர்வை சிந்தி கஷ்டப்படுகிறோம். என் நண்பர்களே, நான் என்னுடைய முயற்சியினால் வியர்வை சிந்துவது அது ஆதாமு கொடுத்ததான சாபத்தை நான் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறேன். ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை தான் நீ முகத்தின் வியர்வையை சிந்தி நீ வாழுவாய் என்பது. என் அன்பார்களே, நாங்கள் வியர்வையினால் வாழ்கிறவர்கள் அல்ல, தேவனின் கிருபையினாலே வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? எத்தனை ஒத்துக்கொள்ளுங்கள்? ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் அந்த வியர்வையில் வந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய ரத்தம் சிந்திதல் ஊடாக அழுது ஜெபிக்கிற வேளையிலே சரீரத்தின் வியர்வை ரத்தமாக வந்ததினாலே அந்த சாபத்தை எங்களை விட்டு நீக்கிவிட்டார். எங்களுடைய முயற்சி என்றதான சாபத்தினை வியர்வை சிந்தி பெற்றுக் கொண்டேன் என்று சொல்ல முடியாதபடிக்கு நான் வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் தான் என்றதான நியமத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவா? ஆமென். நான் வாழ்வது என் வியர்வை சிந்தி வாழ்வதில் கஷ்டப்படுவதனால் வாழ்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையினால் நான் இன்று வாழ்கின்றேன் என்றதான வாழ்க்கையை கர்த்தர்களுக்கு தந்து விட்டார். என் அன்பான தேவப்பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறதான நீ பவுலுடையதான வாழ்க்கையில் அவருடைய கர்த்தருடைய கிருபையை அவர் காணக்கூடிய இருந்தது. நான் அடுத்ததான மனிதனாக நான் காணக்கூடிய இருக்கிற 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம்.
1 பேதுரு 2. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர். தயை என்று சொன்னால் கிரேஸ், கிருபை என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், என் அன்பானவர்களே, இதை பேதுரு மேலும் 2வது பேதுரு புத்தகத்திலே 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, இந்த கிருபையும் சமாதானம் எப்படி பெருகும் என்று பேதுரு சொல்லுகின்றார்? கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேதுரு எப்படிப்பட்டவர்? ஒரு மீன் விற்கின்றவர், மீன் பிடிக்கின்ற வியாபாரி, தொழிலாளி. இந்த மீன் தொழிலாளியாகிய பேதுரு படிப்பறிவிலே மிகவும் குறைவானவர், பெரிதாக படித்தவர் அல்ல. நீங்கள் காணக்கூடிய இருக்கிறது அப்போஸ்தலர் புத்தகத்திலே பேதுருவை யோவானை பிடித்து நியாயாசன சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்களுக்கு தண்டிக்கிற வேளையில, அவர்கள் பேசியதை பார்க்கிற வேளையில, பேதுருவும் யோவானும் கதைக்கின்ற முறைமைகளை பார்க்கிற வேளையில, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களும் பேதமையால் நிறைந்தவர்கள் என்றும் ஆசாரியர்கள் கண்டுகொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், அவர்கள் பேதமையால் நிறைந்தவர்கள். இப்படிப்பட்ட பேதுரு தேவனுடைய கிருபையை பெற்று ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகிய கர்த்தருடைய கிருபையை நாங்கள் அளவுக்கு அதிகமாக அனுபவிக்க வேண்டுமாயிருந்தால் அவரை அறிகின்ற அறிவிலே நாங்கள் வளர வேண்டியிருக்கிறது. அவருக்குள்ளாக எங்களுடைய தொடர்புகளை, அவரோடு வைக்கிற ஐக்கியத்தை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. சென்ற வாரத்திலே விடிய காலையில் சௌரன் டேனியல், மைக்கேலுடைய தம்பி டேனியல் காலையில் எனக்கு கால் பண்ணினார். நான் கேட்டேன், என்னப்பா காலையில் கால் பண்ணிக்கின்ற? சொன்னார், பாஸ்டர், நீங்கள் 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி இரவு நீங்கள் பிரசங்கம் பண்ணக்குள்ள சொன்னீங்க, மார்ச் மாதத்திலிருந்து ஒரு 3 மாத காலத்துக்கு பொருட்கள் எல்லாம் விலை கூடு பண்ணுறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் அதை என்னுடைய நண்பன் ஒருவருக்கு போட்டு காட்டினான். அந்த வார்த்தையில் நான் பிரசங்கத்தை நான் என்னுடைய நண்பனுக்கு போட்டு காட்டினான். நண்பன் வந்து சொன்னானாம், போன கிழமையில் உங்களோட பாஸ்டர் சொன்னபடியே இந்த மாதத்தில் எல்லா பொருட்களும் விலை கூடியிருக்குது. இதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன் சொல்ல தேவையில்லை? என்னோட வரக்கூடிய அதிகமான சகோதரர்கள் சொல்லுவார்கள், இந்த வாதத்திலே நாங்கள் வியாபாரம் செய்கிற எல்லா பொருட்களும் விலை கூடியிருக்கிறது, வியாபாரமே செய்ய முடியாத நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம். பொருட்களை நாங்கள் விற்ற விலைக்குத்தான் இப்பொழுது வாங்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவு தூரம் பொருட்கள் எல்லாம் விலை கூடியிருக்கிறது. அது மட்டுமல்ல,
பெட்ரோல் விலை கூடியிருக்கிறது, டீசல் விலை கூடியிருக்கிறது. பொருட்கள், எல்லா பொருட்களும் விலை கூடியிருக்கிறது. இந்த நிலைமை ஏற்படும் என்று டிசம்பர் 31 இரவு நான் சொல்லக்கூடிய இருந்தது. நீங்கள் மீண்டும் அதை கேட்கிறதால் எடுத்து கேட்டு பாருங்கள். நான் சொல்ல வருவது, கர்த்தரை அறிகின்ற அறிவினாலே எங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. இந்த காலத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதா இல்லையா என்றது நாங்கள் செய்கின்ற காரியம். ஆனால் கர்த்தருடைய கிருபை எங்களை முன்பே ஆயத்தப்படுத்த வைத்து விட்டது. நீ இந்த மாதத்திலே இவைகளுக்கு முகம் கொடுப்பாய் என்று நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். இது நீடித்த நாட்களாக இருப்பதில்லை. இவைகள் ஒரு 3 மாதத்துக்குள்ளாக மாறும். இந்த நிலைமைகள் மாறும். என் அன்பான பிள்ளையே, நான் உங்களுக்கு தருகின்ற காரியங்கள் தான் எங்களை நாங்கள் அறிவதல்ல, எங்களுடைய குடும்பங்களை அறிவதல்ல, எங்களுடைய சகோதரர்களை அறிவதல்ல, கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினாலே நாங்கள் எங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அதிகமாக கிடைக்கிறது. நன்றாக கொள்ள வேண்டும். அவரை அறிகின்ற அறிவினாலே, அவரை அறிகின்ற அறிவு வளர வளர எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா நிலைமைகளும் எங்களுக்கு பெரிதானதாக, இடரானதாக, கஷ்டமானதாக இருக்க முடியாது. எனக்கு தெரியும், இந்த சபை இப்படியாக அல்ல. ஒரு மாடியிலே கட்டப்பட்டிருந்தது. கட்டப்பட்டு நாங்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அதுக்காக சபை அன்றைய நாட்களே திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தோம். இப்படியா இருக்கிற வேளையில் சிஸ்டர் சொன்னாங்க, எங்களுடைய சபையில் இருக்கிற ஓகன் ரொம்ப சின்ன ஓகன், நல்லா இல்லை. ஆனபடினால ஓகன் பாஸ்டர் நந்தன சபையில் பெரிய ஓகன் எடுத்துகிட்டு வந்து ஓப்பனிங்காக நாங்கள் அன்றைய ப்ளே பண்ணுவோம்னு சொல்லி மார்ச் மாதம் 31ஆம் தேதி அந்திய போல் சந்திரகுமார் சிஸ்டரும் வீட்டில் போனாங்க ஓகன் எடுத்துட்டு வாரத்துக்கு. பாஸ்டர் நந்தனுடைய வீட்டுக்கு முன்னாலேயே திரும்புகிற ஸ்தானத்தில் ஒரு வேன் ஒன்று, கேடிய வேன் ஒன்று வந்தது. மோதிய முதல்ல சிஸ்டருடையதான சிஸ்டர் சென்றதான சந்திரகுமாரியான வீல் அது பின்னாக அடிக்கப்பட்டு போய் மரத்தோடு அடுக்கப்பட்டு அது ஒரு ஒரு நெளிந்து போன கூடாரமாக இருந்தது. வருகின்றவர்கள் சிஸ்டருக்கு என்று தேடுகிறார்களே, அதற்கு உள்ளாக அவர் மடிந்து அந்த நிலைமையில் இருக்கின்றார். பின்பு கஷ்டப்பட்டு இழுத்து நேராக்கி அவரை வெளியிலே போட்டதன் முன்பாக ஒருவரும் அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போவதற்கு ஆயத்தமில்லை, கொண்டு செல்வதற்கு ஆயத்தமில்லை. ஏன்? எல்லோரும் சொன்னார்கள், சகோதரி மரித்து விட்டார் என்பதுதான் காரணம் சொன்னார்கள். என் நண்பர்களே, ஒரு லொரிக்காரன் மட்டும் தீர்மானித்தார் அவரை கொண்டு சென்று ஆஸ்பத்திரியை போடுவதற்காக. ஆஸ்பத்திரியை போட்டதன் பின்பாக ஒன்று எங்களுக்கு விளங்குகின்றது. அந்த அர்ப்பணிப்பு ஆராதனை நிறுத்தப்பட்டது, டெடிகேஷன் நிறுத்தப்பட்டது. சகோதரி 15 நாட்களுக்கு மேலாக ஆஸ்பத்திரியில் இருந்தார். அங்கே இருந்ததான சகோதரி வந்ததாக நாங்கள் சபையை ஒப்பு கொடுத்தோம். ஒன்றை மட்டும் கண்டுகொண்டேன், சாத்தானுடைய கிரியை
அன்று டெடிகேஷனை நிறுத்த முயற்சித்திருக்கலாம், அன்று தடைகளை உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை அதை போல 3 மடங்கான சபையை இன்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்கேதான் நான் சொல்லுகின்றேன், கர்த்தரை அறிகின்ற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். அதை நினைத்து துக்கப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக அல்ல, அதற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற நன்மைக்காக கர்த்தருடைய கிருபையை நாங்கள் எண்ணி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நேரம் எங்களுடையதான இந்த மூளைக்கு விளக்காக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை மேலானது, கர்த்தருடைய கிருபை மேலானது. என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நான் உனக்கு சொல்ல வருகின்ற காரியம், நாங்கள் முட்களிலே நடந்து கொண்டிருக்கலாம், கற்களிலே பாய் போட்டு படுத்திருக்கலாம், வேதனையை சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கை கிருபை விட்டு எங்களை விட்டு நிலகாததினால் தான் நாங்கள் இன்னும் நிர்மூலமாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய அன்பு எங்களுக்குள்ளே இருப்பதனால் தான் எங்களை நாங்கள் எத்தனை முறை வருத்த வேளையிலும், நான் வாழ முடியாது என்று தீர்மானித்த வேளையிலும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி எங்களை வழி நடத்துகிறது. என் அன்பான தேவபிள்ளையே, இந்த காலை வேளையிலும் நான் உனக்கு சொல்லுகின்றேன், அவருடைய கிருபை என்பதை பேதுரு அடிகளார் நன்கு அறிந்து கொண்டார். ஏன்? மறுதளித்தவர், விட்டு சென்றவர், இயேசு கிறிஸ்து அறியேன்னு சொன்னவர். சபையை கர்த்தர் பொறுப்பு கொடுத்தது பேதுருவிடம். அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை மேலானது. என் அன்பான தேவபிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆசைப்பட வேண்டும் அவருடைய கிருபையை அதிகமாக இன்னும் பெறும்படியாக. அதற்காக கர்த்தரை அறிகின்ற அறிவிலே நீ வளர்க்கப்பட வேண்டும். என் அன்பானவர்களே, எனது 3வது நபர் யார்? கர்த்தருடைய கிருபையை குறித்து அறிந்து கொண்ட 3வது நபர். இது ஒரு வித்தியாசமான வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த நபருக்கு கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டது ஒரு வித்தியாசமான வெளிப்பாடாக இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை காட்டித்தர விரும்புகிறேன். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. யோவான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதை அவர் சொல்லுகின்றார். அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கிருபை நிறைந்தவராய் அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் சொல்லக்கூடிய இருக்கிறது. இதே யோவான் இந்த கிருபையை எப்படி நான் அனுபவித்தேன் என்பதை அவர் சொல்லுகின்றார்.
1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு வந்தார். அந்த வார்த்தையை என்ன செய்தார் யோவான்? ஆதி முதல் இருந்த வார்த்தை, நாங்கள் கேட்ட வார்த்தை, கண்களினாலே கண்ட வார்த்தை, நாங்கள் நோக்கி பார்த்த வார்த்தை, எங்கள் கைகளினாலே தொட்ட வார்த்தை, அந்த வார்த்தை கிருபை. யோவான் கிருபையை எப்படியாக அனுபவிக்கின்றார்? என் அன்பானவர்களே, 12 சீசர்களே 12 பேரும் கொல்லப்பட்டார்கள். ஆனால் யோவானுக்கு மட்டும் அப்படியாக மரணம் நடக்கவில்லை. அவரை பெரியதான ஒரு எண்ணெய் தாட்சியிலே எண்ணெயை வைத்து சுட வைத்து அந்த எண்ணெயிலே போட்டார்கள். அவருடைய சரீரத்திலே எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை. இதனாலே 10 தீவுக்கு அவரை அனுப்பி வைத்தார்கள். கொடிய விஷமுள்ள பாம்புகளும் உணவில்லாத சாரமாகிய சாரங்களை அனுப்பி வைத்தார்கள். அங்கே கர்த்தர் அவரோடு இருந்து எதிர்வரும் காலங்கள் நடக்கின்றதான வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தினார். என் அன்பானவர்களே, ஆனபடியினாலே யோவான் எழுதுகிறார், இந்த கிருபை எப்படியானது? ஆதி முதல் இருந்த கிருபை, நாங்கள் கேட்ட கிருபை, நாங்கள் கண்களினால் கண்ட கிருபை, நாங்கள் கைகளினால் தொட்ட கிருபை, நாங்கள் நோக்கி பார்த்த கிருபை. இந்த கிருபையை நான் அனுபவிக்கின்றேன். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். என் அன்பானவர்களே, எந்த நிலைமை வந்தாலும் அந்த நிலைமையில் கர்த்தர் எங்களோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கிறது. ஆமென். நாங்கள் பக்கத்துக்காக சொல்றீங்களா? நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையில் கர்த்தருடைய கிருபை உன்னோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையில் கர்த்தருடைய கிருபை உன்னோடு இருக்கிறது. என் அன்பானவர்களே, நாங்கள் அவருடைய கிருபையை விளங்கிக் கொள்ளாதவர்களாக, யோவான் அழகாக தெளிவாக சொல்லுகின்றார், ஆதி முதல் இருந்தது அந்த வார்த்தை தான் மாம்சமாக வந்தது. அந்த வார்த்தையிலே சத்தியமும் ஜீவனும் கிருபையும் இருந்தது. நாங்கள் அதை கேட்டது மட்டுமல்ல, எங்கள் கண்களாலே கண்டோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம், நாங்கள் எங்கள் கைகளாலே தொட்டோம், அந்த கிருபையை அனுபவித்தோம். அந்த கிருபையை குறித்து உங்களோடு நான் பேசுகிறேன். என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய கிருபையை நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம். வருகின்ற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தான் நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். நோய்களின் மத்தியில் இருக்கிற பயணத்தை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களை சொல்லி தூசிக்கின்ற அந்த வார்த்தைகளை தான் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் குறைகளை மற்றவர்கள் கதைக்கின்றதை தான் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறதான கர்த்தருடைய கிருபையை நாங்கள் மறந்து போகின்றோம். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், எந்த நிலைமையில் நாங்கள் இருந்தாலும் அந்த நிலைமையில் எங்களை பாதுகாக்கின்றதுக்கு, எங்களை வழிநடத்துவதற்கு கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கிறது. நான் சென்ற புதன்கிழமை இடையான போதர் ஒருவரை நான் சந்திப்பதற்காக நான் சென்றிருந்தேன். சென்றுவிட்டு நாங்கள் ஒரு 50 மைல் தூரங்களுக்கு மேலாக போய் வந்துட்டோம். நானும் என்னுடைய மனைவியும் வருகிற வேளையில் கிட்ட வருகிற வேளையில் என்னுடைய வாகனம் ஒரு லொரியிலே அடிபட்டது. அடிபட்ட வேளையில் ஒரு பக்கத்தில் சைக்கிள் பக்கங்கள் நொறுங்கியது. நொறுங்கிற வேளையில் சைட் கண்ணாடி போன்ற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. இந்த நிலைமையில் இந்த வாரம் முழுவதும் எனக்கு அதிகமான வேலை இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் அதிகமான காரியங்கள் நான் செய்ய இருக்கிறது. இந்த நிலைமையில் வாகனம் இப்பொழுது கராச்சியில் இருக்கிறது. என்ன செய்வது என்ற கேள்வி அதிகமாக எழுந்தது. என் நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் இதை யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அடிபட்ட உடனே அந்த இடத்திற்கு வாலிபர்கள் முழு பேரும் சபையில் இருந்தான அதிகமான வாலிபர்கள் அந்த இடத்துக்கு அடிபட்ட இடத்துக்கு வந்தார்கள். வந்து அந்த பிரச்சனைக்காக அந்த இடத்திலே கலைத்தார்கள். வாகனத்தை கொண்டு சென்று கராச்சியிலே போடுவதற்கு உதவி செய்தார்கள். இப்பொழுதும் அந்த சகோதரர்கள் தான் வாகனத்தை திருத்துவதற்கு பார்ப்பதற்கு உதவி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, சகோதரன் சுரேஷ், கே சுரேஷ், ஆர் சுரேஷ், சகோதரன் ஜோவான், சகோதரன் எசேக்கியல், பல பேர் நம்ம சொன்ன காரியம் தான். பாஸ்டர் விஜயகுமார், சிலருடைய நாம பேரை மறந்திருக்கலாம், மறந்துதான் பண்ணிங்க. பாஸ்டர் எங்களுடைய வாகனம் இருக்கிறீங்க, எடுத்து பாவீங்க. அடிக்கப்பட்டது ஒரு வாகனம், எனக்கு கிடைக்கப்பட்டது 10 வாகனத்துக்கு மேலாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்லவா, அடிக்கப்பட்டது ஒரு வாகனம், உடைக்கப்பட்டது ஒரு வாகனம், ஆனால் கிடைக்கப்பட்டது 10 வாகனத்துக்கு மேலாக. ஒன்றை நான் விளங்கிக் கொண்டேன். அன்று ஒரு 2 அங்குலம் மேலாக வந்துபட்டிருந்தால் வாகனத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும். என்னுடைய பக்கம், நான் டிரைவிங் பக்கத்திலே தான் அது வந்து அடிக்கப்பட்டது. அதிகமானதான இழப்பு. நானும் கூட இந்த இடத்துல நின்றிருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை இன்று நான் பிரசங்கிக்க வேண்டும் என்றது என் அன்பானவர்களே, இன்றல்ல நான் தீர்மானித்தது, போன வாரமே தான் தீர்மானித்தது. நான் பிரசங்கிக்க வேண்டும் என்றது. ஆகவே அந்த பிரசங்கம் நடத்துவதற்கு அவருடைய கிருபையே இன்று என்னோடு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவபிள்ளையே, என்னுடைய வீடு வருகின்ற வாரம் நாங்கள் வீடு திறக்க ஓபன் பண்ண இருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே காலையிலே எழுந்து நான் ஜெபிக்கிற வேளையிலே தேவனுடைய வேலை ஞாபகப்படுத்தினார். முன்பு வீடு, அதாவது சபை ஓபன் பண்ண போகின்ற வேளையிலே சகோதரி அடிக்கப்படுறதை
எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் ஜெபித்தேன். பின்பு பாஸ்டர் அங்கே சென்றவிட்டு அந்த பாஸ்டரே சொல்லி ஜெபித்துட்டு வந்தேன். நான் நினைக்கின்றேன், நாங்கள் ஜெபித்ததினாலே தான் அவருடைய கிருபையினாலே இன்று இந்த பிரசங்கத்தை நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என் அன்பான சிவப்பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன், எங்களுக்கு வருகின்றதான நிலைமைகள் அல்ல, எங்களுக்கு வருகின்றதான ரோகங்களை அல்ல. பல பேர் பல காரியங்களை சொல்லலாம். இவன் பாவியானபடினால் தான் இது நடந்தது, அல்லது இவன் செய்த அநியாயங்களுக்கு தான் இது நடந்தது, அல்லது இப்படியான காரியங்கள் இவருக்கே தர வேண்டும். என் நண்பர்கள், இவற்றுக்கு மேலான கர்த்தருடைய கிருபை இருப்பதனால் தான் நாங்கள் ஜீவிக்கின்றோம், நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பான தேவையே, நான் அதிக காலமாக ஜெபித்த காலிதாங்களை பழைய வீட்டை விற்க வேண்டும். அதை விற்கக்கூடிய எல்லாமே ஒன்று ஏற்பட்டது. என் அன்பானவர்களை நாங்கள் விலகிக் கொள்ளுவோம். உரிய காலத்திலே உரிய வேளைகளிலே கர்த்தர் உரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். சில வேளைகளிலே அந்த வீட்டிலே நான் முதலாக வந்து தங்குகிற வேளையிலே சுற்றுப்புற ஜனங்களுக்கு எதிராக இருந்தார்கள். எங்களுக்கு அதிகமான கொடுமைகளை செய்தார்கள், அதிகமான கஷ்டங்களை கொடுத்தார்கள். போலீஸ் போன்றவற்றை அனுப்பி செக் பண்ணுவது, பல காரியங்களை செய்தார்கள். என் அன்பானவர்களே, அவர்களுக்கு முன்பாக இன்று அவர்களை விட உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தரை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. என்னை சிறுமைப்படுத்துவதற்கு முன்பாக கர்த்தர் என்னை பெருமைப்படுத்த விரும்பினார். இது கர்த்தருடைய கிருபை, இது கர்த்தருடைய கிருபை. இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவருடைய கிருபையை தாழ்த்தப்படுகிறவர்கள் தன்னை தாழ்த்துகிறவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ராஜாக்களோடு எங்களை அமரப்படுகின்றார். ஒதுக்கியவர்களுக்கு முன்பாக உயரத்திலே வைக்கின்ற தேவனங்களை. என் அன்பானவர்களே, இந்த கிருபையை நாங்கள் அற்பமாய் எண்ண முடியாது. அந்த கிருபையானது எங்களோடு தருவேன் என்று அவர் எப்பொழுதோ அவர் தன்னுடையதான வாக்கு தத்தங்களால் எங்கள் பொழுது பேசி இருக்கின்றார். மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், ஆனால் அவருடைய உடன்படிக்கை கிருபை என்றும் மாறாது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான சிவப்பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நான் சொல்லுகின்றேன், எனக்கும் எத்தனையோ நோய்கள் இருக்கிறது, எனக்கும் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லா நிலைமைகளும் இருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எல்லா நிலைமைகளும் அதற்கு மேலாக கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். உன்னுடைய நிலைமை எந்த நிலைமையாயிருந்தாலும் அந்த நிலைமைக்கு மேலாக கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் உன்னுடைய பயணம் என்றோ முடித்திருக்கும், என்றோ முடித்திருக்கும். இந்த நாளிலே நாங்கள் விலகிக் கொள்ளுவோம். அந்த கிருபையை உணர்ந்தவர்களாக, அந்த கிருபையை அனுபவிக்கின்றவர்களாக, அந்த கிருபைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக நாங்கள் இந்த வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேண்டும். அன்பான சோதனை சோதரியே, நாங்கள் விலகிக் கொள்ளவோம், நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவரை அறிந்து அவருடைய கிருபையை உணர்ந்து நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே, ஆண்டவரே உமது கிருபையின்படி என்னை நடத்தும், அந்த கிருபையினால் என்னை மூடி காத்துக்கொள்ளும்,
அந்த கிருபையை ஆண்டவரே எந்த வேளையிலும் நான் அனுபவிக்க நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் அந்த கிருபைக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே அவர் எங்களை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் இந்த வேளையிலும் கூட கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிக்க போகின்றோம். வேதத்திலே இருக்கிறதான கடைசி வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதாவது முழு 66 புத்தகம் இருக்குதானே, இந்த 66 புத்தகத்தில் இருக்கிறார கடைசி அதிகாரத்தில், கடைசி புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் இருக்கிற கடைசி வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்களுடைய கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. வேதம் எங்களுக்கு தருகிற சாட்சி என்ன? சத்தியம் எங்களுக்கு போதிக்கிற சாட்சி என்ன? கர்த்தருடைய கிருபை என்றும் எங்களோடு இருக்கும். என் அன்பானவர்களே, நிலைமைகளை குறித்து கலங்க வேண்டாம். நிலைமைகளை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் தந்த கிருபையினாலே நாங்கள் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எதை அனுபவிக்கின்றோம், எப்படியானதான வாழ்க்கையை கர்த்தர்களுக்காக வைத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்ப வேண்டும். சில வேளைகளிலே காயங்கள் அதிகமாக இருக்கலாம், வேதனைகள் அதிகமாக இருக்கலாம். என் நண்பர்கள், நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சொன்னேன் என்னுடைய வாகனம் விபத்துக்குள்ளானது, ஆனால் ஒரு சிறு காயம் கூட எனக்கு இல்லை. ஒரு சின்ன காயம் கூட, அது நேருக்கு முகத்துக்கு முகம் அடிபட்டு ஒரு நிகழ்பட்டு வருகிற காயம் கூட எனக்கு ஏற்படவில்லை. நான் நினைத்தால் சொல்லுகிறேன், என்ன நிலைமை எப்படியா ஏற்பட்டாலும் கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. அவர் எங்களோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் அவர் தந்ததான கிருபையை அனுபவிப்பதே சாட்சியாக இருக்கிறது. என் அன்பானவர்களே, யோவான் கடைசியாக எழுதி முடிக்கின்றார். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில் 21வது வசனமாக கடைசி வசனத்தை சொல்லுகின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, எங்களோடு இருப்பதாக, அது என்றும் இருப்பதாக, நிலையாய் இருப்பதாக, மாறாதிருப்பதாக. என் அன்பானவர்களே, இதுவரை கர்த்தர்களை நடத்தி வைத்திருக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார் தேவன். அவருடைய கிருபை மேலானது, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உணர்ந்தவர்களாக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இதுவரை எங்களை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் எங்களை நடத்தப் போகிறதான தேவன். அவருடைய கிருபை அதிகமாக இருக்கிறதுனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களையும் வாழ வைக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய கிருபை அதிகமாக இருப்பதனாலே எங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டதாக இருக்கிறது. மற்றவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலும் மற்றவர்களுக்கு கரம் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்கள் எங்களை தூசிக்கிற வேளையிலும் நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம்.